Krishna Krishna Hare 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 Rama 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 Hare Hare. If we examine the modern world or look at the news that comes out every day, we see there are a lot of problems. ஸோ இன்னைக்கு நவீன காலத்தில் நம்ம பயன்படுத்த செய்தித்தாளை பார்த்தோம் இல்லைன்னா உலகத்தை பார்த்தோம் அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். So there is lying, there is cheating, there is fighting, there is arguing, so many problems are there. பொய், பித்தலாட்டம் மற்றும் ஏமாற்றுத்தனம் இந்த மாதிரியான நிறைய தீய செயல்கள் வெளி உலகத்தில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். And this is from people who call themselves civilized. ஆனா யார் நாகரிகம் சொல்றாங்களோ அவர்களுடைய செயல்களா இந்த செயல்கள் அமைகின்றது. And all of these people have probably got very good education and they graduated from the best universities. ஸோ இதை செய்யறவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா படிச்சவங்க, சிறந்த பல்கலைக்கழகத்துல வந்து நல்ல படிச்சவங்களா இருக்காங்க. So there is something wrong with their education. ஆனா நம்ம பார்க்கிறோம் அவங்க படிப்புல வந்து சிறு தவறுகள் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். They may have learned a lot of things, but still they actually don't experience them or feel them. ஸோ அவங்க நிறைய படிச்சிருக்காங்க ஆனா அவங்க படிச்சத வாழ்க்கையில வந்து உணர்றது கிடையாது. Some psychologists say that a person's personality is formed in the first 6 months. From birth to the first 6 months, that's where everything is formed, and everything that's after that is because of the first 6 months. ஸோ சில மனத்தத்துவ நிபுணர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா குழந்தை பிறந்து அந்த 6 மாத காலத்து தான் அந்த குழந்தையோட நடத்தை வந்து நிர்மாணிக்கிறதா, அதுக்கப்புறம் வரக்கூடியது எல்லாமே அந்த குழந்தை பிறந்து அந்த 6 மாத காலத்தை நடந்ததை வச்சுதான் பிற்காலத்தினுடைய தன்னுடைய மாற்றங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி சில மனோதத்துவ நிபுணர்கள் சொல்றாங்க. So if you see a person when they're adult behaving badly, we can trace it to the first 6 months what happened at that time. ஸோ சில பேர் வந்து தவறா வந்து நடந்துக்கிறாங்க அப்படின்னா நம்ம உடனே பார்க்கலாம் அந்த குழந்தை பிறந்த அந்த 6 மாச காலத்துல அவங்க எப்படி இருந்தாங்கன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா புரிஞ்சுக்கலாம் காரணத்தை. This of course is modern psychology. ஆனா இது வந்து நவீன கால மனோதத்துவம் முறை. So according to the Vedas it actually starts before that. ஆனா வேதத்துல பாத்தீங்கன்னா இந்த 6 மாதத்துக்கு முன்னாடியே நடக்க ஆரம்பிச்சிடுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. What happens in the womb also is important for the child. அந்த குழந்தை வந்து அந்த கர்ப்பத்துல இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. So that's why we see traditionally in India when the woman is pregnant she has to be protected. ஸோ அதனால தான் நாகரிக கலாச்சாரமா பாத்தீங்கன்னா இந்திய நாட்டுல வந்து அந்த பெண்மணி கர்ப்பமா இருக்கும் போதே அந்த அவங்கள பாதுகாக்க வேண்டியது ஒரு கடமையா இருக்கு. She's put in a protective environment and food everything is regulated so that the fetus will develop properly. ஸோ அவங்க வந்து ஒரு பாதுகாப்பான சூழ்நிலையில இருக்காங்க, அவங்களுடைய உணவு மற்றும் எல்லாமே வந்து கட்டுப்பாடா இருக்கு. அப்போதான் அந்த குழந்தை வந்து நல்லபடியா வளரும் அந்த கர்ப்பத்துலன்றது காரணத்திற்காக இந்த பாதுகாப்பெல்லாம் கொடுக்கப்படுறது. After the child is born generally they don't take the child out anywhere. ஸோ அந்த குழந்தை பிறந்த உடனேவே அந்த குழந்தையை பொதுவா எங்கேயும் எடுத்துட்டு போறது கிடையாது. This again is protection. ஏன்னா அது பாதுகாப்பு நோக்கம் கருதி அந்த குழந்தையை வெளியில எடுத்துட்டு போறது இல்ல. Child is surrounded only by affectionate family members. ஏன்னா அந்த குழந்தை வந்து அன்பான சமூகத்துல அன்பான பெற்றோர்களோட பாதுகாப்புல இருக்கணும்ன்ற காரணத்திற்காக தான் ஏற்பாடு செய்யறாங்க. So of course in the womb and the first 6 months are very important. அதனால குழந்தை கர்ப்பத்துல இருக்கிறதும் அந்த குழந்தை பிறந்த 6 மாத காலங்கள் இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான நாட்கள். But we also see after that the first 6 years are very important. அதுக்கப்புறம் நம்ம பார்க்கிறோம் 6 வருஷமும் ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு. Because the child begins at the age of 2 and 3 to walk and then to speak. ஏன்னா குழந்தை வந்து 2 அல்லது 3 வயசுல வந்து தவழ ஆரம்பிக்கும், நடக்க ஆரம்பிக்கும், பேச ஆரம்பிக்கும். And between those at the age of 6 they probably learn more than they'll learn the rest of their life. சோ இந்த 6 வருட காலத்துல தான் அவங்க நிறைய கத்துக்க முடியும். தன்னோட வாழ்க்கையில கத்துக்கிறத விட இந்த 6 வருடத்துல கத்துக்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். So that age is very very important for absorbing and learning. சோ இந்த 6 வருட காலங்கள் பாத்தீங்கன்னா நிறைய கத்துக்கிறதுக்கு வந்து நம்மள வந்து ஈடுபடுத்துறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான காலகட்டமா இருக்கு. If they want to learn many languages, you can teach them 3 or 4 languages when they're 6 years old and they will learn. சோ நீங்க வந்து உங்க குழந்தைகளுக்கு வந்து பல மொழிகளை கத்து கொடுக்கணும் அப்படினா இந்த 6 வயதுல வந்து நீங்க வந்து 4-5 மொழிகளை வந்து அந்த குழந்தைகளுக்கு கத்து கொடுக்கலாம். அந்த குழந்தைகள் எளிமையா புரிஞ்சுப்பாங்க. If they start learning a second language when they're 20, they'll have to study for 4 or 5 years to get any proficiency. சோ நீங்க வந்து 20 வயசுல வந்து அந்த குழந்தைகளுக்கு வந்து சொல்லி கொடுக்கணும், மத்த மொழி கத்துக்கணும் அப்படினா அந்த அவங்க வந்து கத்துக்கிறதுக்கு 4-5 வருட காலங்கள் ஆகலாம். So the child's brain is like a sponge, it will absorb anything. அந்த குழந்தையோட மனநிலை பாத்தீங்க அப்படினா ஒரு பஞ்சு மாதிரி அந்த குழந்தை எல்லாத்தையும் ஈர்க்கிற புரிஞ்சிக்கிற தன்மை இருக்கு. That's very good. அது வந்து நல்ல விஷயம். It can also be very bad. ஆனா அதே சமயத்துல அது கெட்டதாவும் அமையும். Because you learn a lot of bad things in that time also.
அதே நாட்கள்ல வந்து அந்த குழந்தைகளுக்கு நிறைய தீய பழக்கங்களை கத்துக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. So they can learn a lot of bad language, they can learn a lot of bad habits in the first 6 years also. So அந்த குழந்தைகளும் பல மொழிகளை கத்துக்கலாம், அதே சமயத்துல பல தீய பழக்கங்களையும் அந்த 6 வயசுல வந்து கத்துக்கலாம். And then it's going to be very difficult to re-educate them afterwards. So அந்த குழந்தை வந்து அதுக்கு அப்புறம் வந்து நீங்க மாற்றணும் அப்படி நினைச்சீங்க அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப ஒரு கடினமான விஷயம். So in the Bhagavatam, Prahlad Maharaj says that you should start your spiritual education when you're very young. So பாகவத்ல பிரஹலாத் மகாராஜ் என்ன சொல்றாருன்னா நம்ம இந்த ஆன்மீக கல்வியை வந்து நம்ம இளமை பருவத்துல அதாவது சிறிய குழந்தை பருவத்திலே பயிற்சி செய்ய ஆரம்பிக்கணும்னு சொல்லி சொல்றாரு. So spiritual education is very important because that's the basis of our existence. So ஆன்மீக ஞானம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுதான் நம்ம வாழ்க்கைக்கு ஆதாரமா இருக்கு. If our learning and our morality is only intellectual, it won't stand the test. So நம்ம வந்து நவீன காலத்துல இருக்கக்கூடிய இந்த நீதி எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஆன்மீக விஷயத்துக்கு வந்து எந்தவித இதுவும் இருக்கா தளமா அமையாது. So that is why many adults in the modern world, even though they got so much education, they have no spiritual substance at all, and therefore their conduct contradicts their words. So அதனால தான் இன்னைக்கு காலகட்டத்துல வந்து நல்லவங்களா இருக்கவங்க கூட பாத்தீங்க அப்படியே நீதிமான்களா இருக்கக்கூடியவங்க கூட பாத்தீங்கன்னா ஆன்மீக தளம் வரும்பொழுது அவர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் வந்து ஆன்மீகத்திற்கு முரண்பாடா இருக்கிறத பார்க்கலாம். So therefore the spiritual education of children has to start when they're very young. So அதனால தான் குழந்தைகளுக்கு இந்த ஆன்மீக கல்வி அப்படின்றது வந்து சிறிய குழந்தை பருவத்திலிருந்து தொடங்க ஆரம்பிக்க வேண்டும். And this will influence the rest of their life. So இத நீங்க சிறிய வயசுல ஆரம்பிச்சீங்க அப்படினா அதனுடைய தாக்கம் வந்து அவங்களுடைய வாழ்நாள் முழுக்கவும் இருக்கும். And this is the key to their success in the world. So இதுதான் அவங்க இந்த நவீன உலகத்துல வெற்றி அடைவதற்கான ஒரு வழி. By this they'll very easily be able to accomplish anything they desire. So அந்த இத நீங்க ஆன்மீக கல்வியை கொடுத்தீங்க அப்படினா அவங்க வாழ்க்கையில வந்து எதை அடையணும் அப்படி நினைக்கறாங்களோ அது எளிமையா அடைய முடியும். So therefore all the parents should be very particular about giving their children a spiritual education. So அதனால இங்க இருக்கக்கூடிய பெற்றோர்கள் எல்லாரும் தங்களுடைய குழந்தைக்கு வந்து ஆன்மீக ஞானத்தை கொடுக்கறதுல ரொம்ப கவனமா இருக்கணும். Very good.